வணக்கம். ஓம் சாய்ராம். ஜெய் ஜெய் சாய்ராம். குருவே சரணம். குரு கடாட்சம். இன்னைக்கு நம் மனம் பாதிக்கப்படுவது எதனால் பார்க்கலாங்களா? இப்போ நம் மனசை நம்மளுக்காக நாம் யூஸ் பண்ணுறதை விட மற்றவங்களுக்காக நாம் யூஸ் பண்ணுறது தான் அதிகம். யோசிங்களேன். ஏதாச்சும் ஒன்று உள்ளுக்குள்ளே ஓட விட்டுக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா? அதாவது எப்பயோ நடந்து முடிஞ்சிருக்கும், அது எல்லாம் பிடிச்சி கொண்டாந்து இழுத்து உள்ளுக்குள்ளே ஓட்டிக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா? அதாவது அந்த சம்பவம் ஒரு தடவை தான் நடந்துருக்கும், அதை நாம் என்ன பண்ணுவோம், திரும்ப ரிப்பீட் பண்ணி அதை நாம் ஓட விட்டுக்கிட்டே இருக்கும். அப்போது நம்மளால் தானே நம்ம மனது அதிகமாக பாதிக்கப்படுது இல்லைங்களா? இந்த சம்பவம் என்பது ஒரு தடவை தான் நடக்குது, அதை திரும்ப ஓட விட்டு நம் மனதை நாம் புண்படுத்துவது நாம் தானே. நம் மனம் கூட நாம் பேசணும், சரிங்களா? மனமே அடங்கு அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படி நடக்கணும்னு இருந்துச்சு, நடந்துடுச்சு. அதை திரும்ப யோசித்து மனதை புண்ணாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம் மனம்கிட்ட நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும், சரிங்களா? நடந்து முடிந்ததை மாற்ற முடியுமா, இல்லை நடக்க போவதை தான் மாற்ற முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் வேஸ்ட்டாக நம்ம கவலைப்பட்டு மன அழுத்தத்தை கொடுப்பானே. இப்போ என்ன பண்ணலாம்? நம் சந்தோஷம் நம் கையில், நம் மன நிம்மதி நம் கையில். மற்றவங்க கிட்ட நம்ம சந்தோஷத்தை எல்லாம் எதிர்பார்க்கலாமா அப்படின்னு பார்த்தா அது வேலைக்கே ஆகாது. ஏன் எப்பயுமே மனசை சந்தோஷமாக வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்கன்னா, மனதை சந்தோஷமாக வைத்து கொள்ளும் போது மட்டுமே அதிகமாக எனர்ஜி கிடைக்கின்றது, சரிங்களா? அதுக்கு நம்மளோட விதி நம்மளை விடுமான்னா விடாது. இவங்களை எப்படியாவது சாய்க்கணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சதித்திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கும் விதி, சரிங்களா? உங்களை யார் மன அழுத்தத்துக்கு உண்டாக்குறாங்களோ அவங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நம்மளுடைய விதி அவங்க மூலிமா அது வேலை பார்க்கும், சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? என்னோட சந்தோஷம் என் கையில் தான் உள்ளது, என் சந்தோஷத்துக்கும் மற்றவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்ட்டு எப்பயுமே நம்ம மனதை நாம் எனி டைம் சந்தோஷமாக வச்சுக்கணும், சரிங்களா? இப்போ மற்றவங்களெல்லாம் நம்மளுக்கு பிடிச்சாப்புல நடந்துக்கிட்டால் தான் நான் மனசு சந்தோஷமாக வச்சுக்குவேன். நான் நினைக்கிறாப்புலையே எல்லாமே நடந்துக்கிட்டால் தான் நான் என் மனசை சந்தோஷமாக வச்சுக்குவேன் அப்படின்னு நினச்சிட்டு வந்தோன்னு வைங்களேன். அப்போ அப்படி நடந்துக்குவாங்களான்னா நடந்துக்க மாட்டாங்க, சரிங்களா? அப்போ நாம் என்ன பண்ணணும்? எதுவாக இருந்தாலும் அதை பார்த்துண்டு நம் மனதை நாம் அமைதியாக வைத்துக்கொள்வதற்கு எப்போ நாம் பழகிக்கிறோமோ அப்போ தான் நம்ம சந்தோஷமாக வாழ முடியும். நம் சந்தோஷத்துக்கும் மற்றவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது, சரிங்களா? ஒரு லேடி கிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது, நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டபோது, கல்யாணத்துக்கு முன்னாடி சந்தோஷமாக இருந்தீங்களா இல்லை கல்யாணம் பண்ணவாட்டி சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டபோது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் கல்யாணத்துக்கு முன்னாடியும் ஹாப்பியாக தான் இருந்தேன், இப்போ கல்யாணம் முடிஞ்சவாட்டியும் ஹாப்பியாக தான் இருக்கேன்னு சொன்னாங்க, சரிங்களா? அதுக்கு அவங்கக்கிட்ட, அப்போ உங்களோட கணவன் உங்களுக்கு நல்ல கணவனாக வாய்ச்சிட்டாங்க போல் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்ன பதில் என்னன்னு தெரியுங்களா? அதாவது, என்னோட சந்தோஷத்தை நான் வெளியே எதிர்பார்க்க மாட்டேன், என் சந்தோஷம் என் கையில். ஆகையினால நான் அதுக்கு முன்னாடியும் கல்யாணத்துக்கு முன்னாடியும் சந்தோஷமாக தான் இருந்தேன், இப்போ கல்யாணம் ஆன பிறகும் நான் சந்தோஷமாக தான் இருக்கேன், நான் வெளியே சந்தோஷத்தை எதிர்பார்க்கறதே கிடையாது அப்படின்னு பதில் சொன்னாங்க, சரிங்களா? அதுதானே கரெக்டான பதில். நம் சந்தோஷம் நம் கையில் தானே உள்ளது. அதில் வெளியே பார்க்கும்போது தான் என்ன ஆகுதுன்னா மனம் பாதிக்கப்படுது இல்லைங்களா? நாம் எதிர்பார்க்கும்படியே எல்லாமே நடந்துக்குவாங்களான்னா நடந்துக்க மாட்டாங்க.
கூட பிறந்தவர்கள், உடன் பிறந்தவர்கள், ரிலேஷன் எல்லாமே வந்து வினைத்திருக்க வந்தவர்கள். சரிங்களா? அப்போ அவங்கவுங்க கேம் அவங்கவுங்க விளையாடிட்டு தானே இருப்பாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நாம் என்ன பண்ணணும்? அப்படியா, அப்போ நான் எனி டைம் உஷாராக இருந்துக்கிறேன், என்னோடய மனசை காயப்படாத அளவுக்கு எப்படி வச்சுக்கணுமோ அப்படி நான் வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம தான் வந்து நம் மனதுக்கு அழுத்தத்தை கொடுக்கக்கூடாது. சரிங்களா? ஏன் வந்து மனசுக்கு அழுத்தத்தை கொடுக்கும்போது தானே நம்மளுக்கு வந்து மனம் பாதிக்கப்படுகின்றது. மனம் பாதிக்கப்படும் பொழுது உடம்பு முழுக்க பாதிக்கப்படுகின்றது. உடலில் உள்ள சத்தை எல்லாமே கீழே விட்டாப்புல உடம்பு டயர்டாக ஆகிடுது இல்லைங்களா? யோசிங்களேன். மனசு பாதிக்கப்படும் பொழுது உடம்பும் பாதிக்கப்படுதா இல்லையா? உடம்பானது பலகீனமாகின்றதா இல்லையா? ஆகுது தானே? அப்போ ஏன் வந்து மற்றவங்க கிட்டேயே அதை எதிர்பார்த்துட்டு இருப்பானே? ஏன்னா எங்களுக்கு அந்த சந்தோஷத்தை மற்றவங்க மூலிமா கிடைச்சாலும் சரி, மற்றவங்க மூலிமா நம்மளுக்கு கிடைக்கலைன்னாலும் சரி, நம்ம எப்பயுமே ஒரே நிலையில் மனசை வச்சுட்டு இருக்கலாம் இல்லைங்களா? அது நம் கையில் தானே உள்ளது. அப்போது நாம் எப்பயுமே வந்து மற்றவங்க கிட்ட அன்பை மட்டும் காட்டும்போது எனி டைம் நம் மனதை நாம் சந்தோஷமாக வைத்துக்கொள்ள முடியும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? இப்போ நாம் மட்டும் சந்தோஷமாக அன்பை மட்டும் காட்டிக்கிட்டே இருக்கணுங்களா? அப்போ திருப்பி வந்து நம்மக்கிட்ட காட்ட மாட்டாங்களா அப்படின்னு கேட்பீங்க தானே? அதுக்கு என்ன பதில்னா, அவங்கவுங்க எப்போ புரிஞ்சுக்குவாங்களோ புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு விட்டுடணும். நம்மளால் மற்றவங்கள மாற்ற முடியுமான்னா முடியாது. சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? அவங்கள ஒரு குழந்தை போல் எடுத்துக்கலாமே. குழந்தைக்கு தெரியாது இல்லையா? சின்ன குழந்தைக்கு ஏதாவது தப்பு பண்ணால் நாம் என்ன பண்ணுவோம்? குழந்தைக்கு தெரியாது அப்படின்னு மன்னிச்சு விட்டுடுவோம் இல்லையா? அதே போல் அவங்களையும் குழந்தை போல் எடுத்துக்கலாமே. தெரிஞ்சுக்கும் போது தெரிஞ்சுக்குவாங்க, புரிஞ்சுக்கும் போது புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு விட்டுட்டோன்னு வைங்களேன், மனமானது பாதிக்கப்படாது. சரிங்களா? ஏன் எதுக்குன்னாலும் முதல்ல வந்து மூட் அவுட் ஆகுறாங்கன்னு வைங்களேன், செம்ம டென்ஷன் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ டென்ஷன் ஆகிக்கிட்டே இருக்கும்போது, மூட் அவுட் ஆகிக்கிட்டே இருக்கும்போது, மனமானது பாதிக்கப்படும் போது எனர்ஜி லாஸ் ஆகுது. அப்போ நம்மளோட எனர்ஜி லாஸ் ஆகாமல் பார்த்துக்கணுன்னா நாம் என்ன பண்ணணும்? எதையுமே வெளியே தேடிக்கிட்டே இருக்கக்கூடாது. உள்ளுக்குள்ளேயே நாம் நிம்மதியை தேடணும். நம் மனசை எப்பயுமே நாம் சந்தோஷமாக வச்சுக்கணும். மற்றவங்க மூலிமா தான் சந்தோஷம் கிடைக்குமா அப்படின்னா கிடையாது. சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும்? இன்பம்னா துன்பமும் உண்டு, மேடுன்னா பள்ளமும் உண்டு இல்லையா? பிறப்புன்னா இறப்பும் உண்டு. அதே போல் எல்லாமே கலந்தது தானே வாழ்க்கை. அப்போ அதை நாம் எப்படி எடுத்துக்குவோமோ அப்போ தான் வந்து நம்ம எடுத்துக்கிற விதத்தில் தான் நம் மனதை நாம் பாதுகாத்து கொள்ள முடியும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? எல்லாத்துக்கிட்டேயுமே அன்பை மட்டும்தான் விதைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கணும். அன்பை மட்டும் நாம் விதைச்சிட்டு வந்தோன்னு வைங்களேன், நல்லா நம்ம கற்பக விருட்சமாட்டம் நல்லா நம்ம வாழ்க்கையில் வளர்ந்துக்கிட்டே போகலாம். சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? யார் எது பண்ணாலுமே நான் என் மனதுக்கு அழுத்தத்தை கொடுக்க மாட்டேன். என் மனதுக்கும் மற்றவங்களுக்கும் என் மனதுடைய சந்தோஷத்துக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு நாம் முடிவெடுத்துக்கணும். மனதுக்கு அழுத்தத்தை கொடுக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு நம்ம எப்போ வந்து இந்த வாழை கற்றுக்கிறோமோ அப்போ தான் நாம் எனி டைம் ஹாப்பியாக இருக்க முடியும். சரிங்களா? அதுக்கு விடுவாங்களான்னா விட மாட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம அவங்களெல்லாம் குழந்தையாக நினச்சி மன்னிச்சு விட்டுடணும். சரிங்களா? அப்போ மட்டும்தான் நம்மளுக்கு சந்தோஷமானது கிடைக்கும். இல்லைன்னா கிடைக்குமான்னா கிடைக்காது. அந்த பக்குவத்துக்கு நம் மனசை நாம் கையாண்டுக்கிட்டே எங்களோட மனசானது மனதை வந்து எப்படி வந்து நாம் கையாளணும் அப்படின்னு நாமளே தான் அதை வந்து சொல்லிக் கொடுக்கணும். நம்ம மனதுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம மனமானது முன்னாடியெல்லாம் நாம் என்ன ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோமோ அதே தான் திரும்ப பண்ணிகிட்டு இருக்கு இல்லைங்களா? நம்ம பார்க்கும்போதே எதையுமே கற்றுட்டு வரல இல்லைங்களா?
நாம் இது இப்படி எப்படின்னு ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டோம். அந்த டேட்டாவில் என்னென்ன இருக்கோ அதையெல்லாம் ரிப்பீட் பண்ணி அதை பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அதையெல்லாம் சேஞ்ச் பண்ணணும். உடனே பண்ண முடியுமான்னா முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக மனதோடு பேசி நம்ம மனதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம் மனதை நம்ம எப்பயுமே எனி டைம் ஹாப்பியாக வச்சுக்கலாம். சரிங்களா? நம்மளுக்கும் மற்றவங்களுக்கும் அதில் பங்குண்டா, அவங்க அதையெல்லாம் செஞ்சால் மட்டும்தான் நமக்கு சந்தோஷம் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது. சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்கள சந்தோஷமாக நாம் வச்சுக்கணும். அதை நாம் அவங்கக்கிட்டேருந்து கிடைக்குமான்னு பார்த்தா என்ன ஆகும்? எல்லாத்துக்குமே கிடைக்குமான்னா கிடைக்காது, மன அழுத்தம் தான் கிடைக்கும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? பகவான் சொல்கிறபடி மனசை எப்போவுமே சந்தோஷமாக வச்சுக்குவோம். எனர்ஜி நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். நல்லா ஹாப்பியாக வாழ்வோம். பயிற்சியை விடாமல் பண்ணுவோம். விடாமுயற்சி வெற்றி கொடுக்கும். ஏற்ற நிச்சயம். பாய். கேட்டதுக்கு நன்றி.